ஐலி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரோமோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரித்திகா சமையல் பண்ணி கொண்டு வந்து எல்லாத்துக்கும் பரிமாறுறாங்க. அப்போ ரவி சம்சாரமும் சொல்கிறாங்க, எனக்கு கொரோனா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், என்னமோ சாப்பிட்டதெல்லாம் எனக்கு கசக்கிற மாதிரியே இருக்குங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க? எனக்கும் அப்படி தாங்க இருக்குது. ஐயோ, இது கொரோனாவா இல்லை ரித்திகா சமையலான்னு ஒன்றுமே தெரியலையேங்கிறாங்க. இங்கே செல்வநாயகி சொல்கிறாங்க, டே கபிலா, நீ எனக்கு ஒரே பையன்டா, இவளை மட்டும் சமைக்க சொல்லாதடா, இவ சமைச்சான்னா சீக்கிரமாக நம்ம எல்லாரும் போய் சேர்ந்துடணுங்கிறாங்க. எல்லாரும் ஆளாளுக்கு முணுமுணுத்துட்டு இருக்கிறத பார்த்து ரித்திகா, என்னது எல்லாம் அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிறீங்களே, நான் சமையல் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்குறாங்க. எல்லாம் பாராட்டுறீங்கன்னு தெரியுது, அது சத்தமாக சொன்னேன் நானும் சந்தோஷப்படுவேன்லன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே சிவா ஐலி 2 பேருமே கஞ்சாடியிலேயே பேசிக்கிறாங்க. இது சுத்தமாக சரியில்லை, நம்ம இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி தானே பார்த்துக்கிறாங்க. இந்திராணியும் பாவையும் வர்றாங்க. பாவையும் முதல்ல சாப்பிட சொல்கிறாங்க. பாவை சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபோன் துப்பிடுறா. என்னடா சாப்பாட்டியெல்லாம் இப்படி துப்பக்கூடாதுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி அதை சாப்பிட்டு பார்க்குறாங்க. சாப்பிட்டு பார்த்ததும் அப்படியே முகம் ஜொலிக்கிறாங்க. அப்போது சாப்பாட்டில் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்கன்னு இந்திராணி கேட்குறாங்க. ஐயோ, இது எங்களால் சாப்பிட முடியாது, சாப்பிட்டா நாங்கள் ஆஸ்பத்திரியில் தான் போய் கிடக்கணும், எல்லாருமே எங்களுக்கு இந்த சாப்பாடு வேண்டான்னு கை கழுவுறாங்க. அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, இதை பாரு ரித்திகா, எங்கள் மேலே எல்லாம் உனக்கு அன்பு அக்கறையெல்லாம் இருக்குதுன்னு எங்களுக்கும் தெரியும், இப்படியெல்லாம் சமைச்சு தான் நீ எங்கள் மனசில் இடம் பிடிக்கணும், அன்பை காட்டணுங்கிறதெல்லாம் இல்லை, நீயும் கண்டிப்பாக ஒரு நாள் நல்லா சமைப்ப, அதையும் நாங்கள் ரசித்து சாப்பிடுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே நல்ல பசி இருக்குன்னு தெரியும், அதனால நம்ம எல்லாரும் வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க இந்திராணி. இது கேட்ட ரித்திகா, ஆஹா சூப்பர், ஆனால் நம்ம குடும்பம் மட்டும் போகலாங்கிறாங்க. இது நம்ம குடும்பம்னா நம்ம இங்கே இருக்கிற எல்லாரும் தானே நம்ம குடும்பம், நம்ம எல்லாத்தையும் தான் சொன்னேங்கிறாங்க இந்திராணி. அதை புரிஞ்சுக்கிட்ட அயலியும் சிவாவும், சரி நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் வீட்லேயே சமைச்சுக்கிறேங்கிறாங்க. செலியன் மோனிகாவும் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. மோனிகா செலியன்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம மீடியாவுக்கு நீங்கள் வாங்கின அவார்டு ரொம்ப பெருமையை சேர்த்துருக்கு, அவார்டு கிடைக்கணுங்கிறக்காகவெல்லாம் நான் எதுவும் செய்யலை, நம்மளுக்குள்ளே இருக்கிற திறமை அதை தன்னால் வெளிப்படணும், அதை தான் நான் விரும்புகிறேங்கிறாங்க செலியன். மோனிகா செலியன் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஆமாம் உனக்கு பெஸ்ட் அவார்டு கொடுக்க போகிறாங்கல்ல, அவார்டு ஃபங்க்ஷனுக்கு இந்திரனியை கூப்பிட போறியா, அவ்வளோ பெரிய மரியாதை கிடைக்க போகிற இடத்துல உன் மனைவி இருக்கணும்னு நீ நினைக்கிறியா, அவங்க கிட்ட பதில் சொல்ல முடியாம, இங்க பாரு சாப்பிடத்தானே கூட்டிட்டு வந்த, நீ எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க, இப்போ வரைக்கும் அதை பத்தி எதுவும் பேசாத, நீ பேசாம சாப்பிடுங்கிறாங்க செலியன். ஏன் இப்படி கோவப்படுற, நீ இந்திராணியை எவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கும் தெரியும் சிலியா. மோனிகா, இதை பத்தியெல்லாம் எதுவும் பேசாத, இந்திராணி அவ வேலையை பாக்குறா, நான் என் வேலையை பாக்குறேன், எங்களுக்குள்ள இருக்கிற காதலை பத்தியெல்லாம் நான் இப்போ வரைக்கும் வெளியே சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, பேசாம நீ பாட்டுக்கு சாப்பிடுங்கிறாங்க. நான் உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுல இதில் என்ன தப்பு இருக்குது, நீயும் நானும் தானே இருக்கோம், இந்திராணியே இருக்கிற மாதிரி நீ டென்ஷன் ஆகுறியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இந்திராணி ஃபேமிலியோடு வந்துட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க மோனிகா. அடடா, என்ன ஒரு அதிசயம் பாரு, இப்போ தான் உன்னோட ஒய்ஃப் இந்திரணியை பற்றி பேசணும், ஆனால் இப்போ பாரு கண்ணு முன்னாடியே வந்து நிற்கிறா பாரு, சும்மா சொல்லக்கூடாது செலியா, மனசால நினைச்சா கூட கண்ணெதிர வந்து நிற்கிறா, உங்களோட லவ்னா அவ்வளோ ஒரு நல்ல லவ். இதை பற்றியே நீ பேசிட்டு இருக்காத, பேசாமல் சாப்பிட, நம்ம கிளம்பலாங்கிறாங்க. இந்திராணி குடும்பத்தோட எல்லாரும் வந்து ஒரு டேபிளில் உட்காடுறாங்க. அங்கே பார்க்கும்போது செலியனும் மோனிகாவும் கொண்டிருக்கிறத பார்த்த இந்திராணி, எனக்கு இந்த டேபிள் வேண்டாம், வேறு டேபிளுக்கு போகலாங்கிறாங்க. ரித்திகா சுற்றியும் பற்றியும் பார்த்துட்டு செலியனும் மோனிகாவும் கொண்டுக்கிறத பார்த்துட்டு, ஓஹோ இதுதான் உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கையா, இரு இன்னைக்கு இதை வச்சு உன்னை எப்படியெல்லாம் மடக்க போறேன் பாரு, அசிங்கப்படுத்த போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ரித்திகா. இந்திராணியை ஏதோ ஒரு பேச்சால மடக்கி, அணி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த டேபிளில் உட்காந்தா ரொம்ப நல்லா இருக்கும், இங்கேயே உட்காருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்து பேச்சடியும் மீற முடியாம இந்திராணியும் சரின்ட்டு அங்கேயே உட்கார்றாங்க. அண்ணி இந்த டேபிளில் உட்காந்தா காத்து ரொம்ப நல்லா இருக்குல்லங்கிறாங்க ரித்திகா. அதையும் சமாளிச்சுக்கிட்டு, ஆமாம்மா நல்லா தான் இருக்குங்கிறாங்க இந்திராணி. வேணுனே அவங்க டேபிளில் வச்சிருந்த ஒரு ஜூஸ் ஒன்று தட்டி விடுறாங்க. அதை செலியன் கீழே மோனிகாவோட காலுக்கு பக்கத்தில் கிடக்கிறத எடுத்து டேபிள் மேலே வைக்கிறாங்க. இதெல்லாம் இந்திராணி கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுமோட விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு மோனிகா சொல்றாங்க, ஒரு ஃபைல் ஒன்று என்னோட ஹேண்ட்பேக்கில் இருக்கு, நீ போய் எடுத்துட்டு வாங்குறாங்க. இங்க பாரு மோனிகா, இந்த நேரத்தில் நீ எந்த ஃபைலை பார்க்குற, பேசாம சாப்பிட்டு கிளம்புங்கிறாங்க. செலியன், நான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் சொன்னேன், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டியா, செலியன் சொன்னா கேட்க மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு மோனிகா இப்போ அவங்க திமிரை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பாருங்க செலியன், நான் இப்போ உங்க சிஓவா சொல்றேன், நீங்க போய் என்னோட ஃபைலை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் செலியனால மறுக்க முடியல, பேசாம எழுந்திருச்சு போய் அந்த ஃபைல் எடுத்துட்டு வர போறாங்க. இந்திரனோட டேபிளுக்கு ஃபுட் வந்துருச்சு, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐலியும் சிவாவும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. நம்மளுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் இங்கே தானே வரணுங்கிறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பாரு கபிலன் ஃபேமிலியை எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சிவா பார்க்குறாரு, ஐயோ என்னது இவங்களும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வரணுமா, இப்போ என்ன ஐலி பண்ணலாம் அப்படின்னு கேட்கவும், இந்திராணி அண்ணி குடும்பத்தோட இங்கே வந்து சாப்பிடுவாங்கன்னு நமக்கு தெரியாது, சரி நம்ம இந்த பக்கம் போக வேண்டாம் அந்த பக்கம் போகலான்னு சொல்லி சிவாவோட கையை பிடிச்சு கூட்டிட்டு வராங்க ஐலி. சிவா இதை வித்தியாசமா உணர்றாரு. செலியனையும் மோனிகாவையும் பார்த்துட்டு இந்திராணிக்கு சாப்பிடவே பிடிக்கல, அமைதியாக உட்காந்துருக்காங்க. இதை பார்த்த செலியன், மோனிகா இப்படி பண்ணுறது சரியில்லை, எதுக்காக இந்திராணியே இப்படி விரைச்சு பார்த்துட்டு இருக்கா, அதனால தான் இந்திராணி சாப்பிடக்கூட முடியாமல் உட்காந்துருக்காள் அப்படின்னு நினச்சிட்டு, சரி மோனிகா நம்ம கிளம்பலாமாங்கிறாங்க. அட என்ன செலியன், இது வெளியில் சாப்பிட வரதே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலான்னு தான் வரோம், இப்படி அவசரப்பட்டா எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரித்திகா சாப்பிட்டுக்கிட்டே அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. சிவா கண்ணில் பட்டுறாரு. யாரு அதை பார்த்தா சிவா மாதிரி இருக்கு, கூட வந்திருக்கிறது யாரா இருக்கும், நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றது தெரிஞ்சுதான் வந்திருக்காங்களா, அப்படி வர்றவங்க நம்மளோடவே சேர்ந்து வந்திருக்க வேண்டியதானே, நம்மளை அனுப்பிச்சிட்டு இவங்க யார் பின்னாடி வந்திருக்காங்க, கூட இருக்கிறது யாருன்னு தெரியலன்னா ரித்திகாவுக்கு குழப்பமா இருக்கு. நான் சந்தேகப்பட்ட மாதிரியே அது சிவாவும் ஐலியும் தானா,
கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்ட்டு நான் போய் கை கழுவிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. அயலி சிவா கிட்ட சொல்கிறாங்க, நம்ம ஆளுகளுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், அவங்க வர வரைக்கும் நாம இவங்க கண்ணில் பற்றக்கூடாது, நம்ம உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரித்திகா யாரோ ஒருத்தரை பார்த்துட்டு இது சிவாவாக தான் இருக்கும் அப்படின்னு மெதுவாக நடந்து வந்து பார்க்குறாங்க. அந்த லேடியை கைதொட்டு கூப்பிடுறாங்க. அவங்க திரும்பி பார்த்ததும் ஐயோ இது அயலின்னு நம்ம நினச்சிட்டோமே, சந்தேகப்பட்டது தப்பாக போச்சுன்ட்டு சாரிங்க என்னோட ஃப்ரெண்டுன்னு நினச்சி நான் கூப்பிட்டேங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி மேடம் பரவாயில்லன்ட்டு போகிறாங்க. சிவாவும் அயலியும் யார் கண்ணிலையும் பற்றக்கூடாதுன்னு மறைஞ்சு ஒளிஞ்சு நிற்கிறாங்க. ஒளிஞ்சு நிற்கும்போது நல்லா காற்றடிக்குது. அப்போ அயலியோட கூந்தல் அப்படியே சிவா முகத்துக்கு முன்னாடி ஓடி பறந்து வருது. அப்போ சிவா முகந்து பார்க்குறாங்க. அயலி நீ என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேங்கிறாங்க. நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன தான் என்னை பிடிக்காதுல்ல, நான் என்ன ஷாம்பு தான் போட்டால் உங்களுக்கு என்னன்னு கேட்குறாங்க. அயலி அடப்பாவி விடமாட்டா போல இருக்கு, திரும்ப திரும்ப அதே இடத்துல வந்து நின்று நம்மளை இப்படியே சொல்லிட்டு இருக்காளே, நம்ம ஏதாவது பேசினா அதுக்கேற்ற மாதிரி பதில் பேசினா எவ்வளோ நல்லா இருக்கும்னு ரசிக்கிறாங்க சிவா. சரி சரி மோந்து பார்த்ததெல்லாம் போதும், மாட்டிக்காமல் இருக்கணும்னா முதல்ல மாஸ்க்கை போடுங்கிறாங்க. 2 பேரும் மாஸ்க் போட்டுட்டு இந்த பக்கம் வராங்க. சிவாவுக்கும் அயலிக்கும் வந்த தகவல் படி அங்கே ஒருத்தர் 2 பேரும் சந்தேகப்படுற மாதிரி வந்திருக்காங்க. அங்கே பாத்தியா அயலி, அவனுங்களை பார்த்தா சாப்பிட வந்த மாதிரி தெரியல, கையில் பார்த்தியா பைய, அவனுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் தெரியுது, அதுவும் தவிர ஒரு மூலையில் உட்காந்துருக்கான், இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமான்ட்டு போகிறாங்க. கண்டிப்பாக இவங்க வருமா அனுப்பிச்ச ஆளுகளாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பணத்தை மாற்றி கொடுக்கும்போது அயலியும் சிவாவும் அவங்கள கைப்பிடியாக பிடிச்சிடுறாங்க. பெரிய ஃபைட் நடந்துட்டு இருக்குது. அவ்வளோ பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கும்போது செலியன் தான் குறுக்க போகிறாங்க. செலியனை குத்துறதுக்காக வராங்க. அந்த புரிஞ்சுக்கிட்டு அப்பாவை யாரும் எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு போய் குறுக்க நின்னுக்கிறா. குழந்தை நிற்கிறத பார்த்ததும் அந்த பக்கம் இருந்த சிவா அயலி 2 பேரும் பாவையை காப்பாற்றுறதுக்காக ஓடி வராங்க. பாவையை ஒரு வழியாக காப்பாற்றிட்டு அந்த ரவடிங்களை அடிச்சு நொறுக்கி தள்ளுறாங்க. இந்த பக்கம் செலியன் மோனிகா 2 பேருமே சரிவா இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்ட்டு போகிறாங்க. அங்கே பாவை தன்னோட உயிரை காப்பாற்றினாங்கிற நன்றி விசுவாசத்தோட தன் மகளை ஆசாசியாக அன்பாக பார்த்துக்கிட்டே போகிறாரு செலியன். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்திராணி நல்ல வேலை என் பொண்ணுக்கு ஏதாவது இருந்தால் என்ன செய்யறதுன்ட்டு எப்படியோ பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. சரி நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு, இனி தீபாவளி பண்டிகைக்காக நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு வரணுன்ட்டு ரித்திகா நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன், நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போங்கிறாங்க. என்ன ரித்திகா என்ன பண்ண போகிறேங்கிறாங்க. நான் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லவும் சரி பார்த்துட்டு வந்துட்டு போகிறாங்க. ரித்திகா ஜவுளி கடைக்கு போயிருக்காங்க. வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. 1 லட்சம் ரூபா மெசேஜ் வருது. இந்த ராணி ஆச்சரியப்படுறாங்க. கபிலன் பேரில் 1 லட்சம் ரூபா பில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கபிலன் கிட்ட கேட்குறாங்க. இல்லையே நான் எதுவும் வாங்கலைங்கிறாங்க. நான் தான் வாங்கினேன்னு வந்து சொல்கிறாங்க ரித்திகா. 1 லட்சம் ரூபாய்க்கு அப்படி என்ன தான் வாங்கினேன்னு கேட்குறாங்க. நான் எங்கள் அத்தை மாமா எல்லாத்துக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்துருக்குறேங்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு வந்தியாங்கிறாங்க. இல்லை எங்கள் அத்தை மாமாவுக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேங்கிறாங்க. ஏன் இப்படி பிரித்து பார்க்குற ரித்திகா, குடும்பம்னா நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் தானே, நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வர வேண்டியதானுங்கிறாங்க. என் அத்தைக்கு மாமாவுக்கு எனக்கு கபிலன் நாங்கள் எல்லாரும் தான் வாங்கியிருக்கோம், ஏன் நான் மற்றவங்களுக்கெல்லாம் எதுக்காக எடுக்கணும், என் குடும்பத்துக்கு மட்டும்தான் தேவைன்னு நான் நினச்சேன், அதனால தான் கபிலனோட கார்டு எடுத்து நான் எடுத்துகிட்டு வந்தேங்கிறாங்க. நீ இப்படி பேசுறது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ என்ன உங்களுக்கு அந்த பணம் தானே பிரச்சனை, உங்களுக்கு அந்த பணத்தை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜமுனாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா நீ எனக்கு 1.25 லட்சம் ரூபா பணம் கொண்டு வாங்குறாங்க. ஏய் என்னடி நினச்சிட்டு இருக்க, திடீர்னு 1.25 லட்சமாங்கிறாங்க. ஆமாம் அட ஆமாம்மா உன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன், நீ அதை எடுத்துகிட்டு வந்து நேராக என்கிட்ட கொடுங்கிறாங்க. அதே மாதிரி ஜமுனாவும் செல்லம்மாவும் வீட்டுக்கு வந்து பணத்தை கொடுக்குறாங்க. அதை வாங்கின ரித்திகா திமிரா இந்தாங்க உங்கள் பணம் 1 லட்சம் ரூபா, இதில் 25,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவே இருக்குது, இது எதுக்கு தெரியுமா, நான் அந்த பணத்தை எடுத்தனால அதுக்கு வட்டிங்கிறாங்க. என்ன ரித்திகா என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இது எதுக்குன்னு தான் காரணம் கேட்டேனே தவிர அதுக்கு வட்டியெல்லாம் போட்டு கொடுக்குற அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்டியா, அதை பாரு ரித்திகா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா இது சரி வராது, என்ன திரும்ப திரும்ப டென்ஷன் படுத்திட்டே இருக்க, இது நல்லதுக்கு இல்லைங்கிறாங்க. ஜமுனா இந்திராணி பக்கம் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அடிப்பாவி இப்போ அவங்களுக்கு தான் நீ எக்ஸ்ட்ரா வட்டி போட்டு கொடுத்துட்டு இருக்கியா, ஏண்டி ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கலாமா, முதல்ல மன்னிப்பு கேளு இந்திராணி கிட்ட, உனக்கு தேவைன்னா இந்திராணி கிட்ட கேட்டே வாங்கலாமே, அதுக்காக செலவு பண்ணதுக்கெல்லாம் நீ வட்டி போட்டு கொடுத்துட்டு இருப்பியா. இந்திராணி அப்படி உங்ககிட்ட என்ன கேட்டுட்டாங்க, எதுக்கு செலவு பண்ணின்னு தானே கேட்டாங்க, அவங்க கிட்ட நீ காரணத்தை சொல்லிட்டு செலவு செய்ய வேண்டியதானே, அதுக்காக இப்படியெல்லாமா பண்ணுவேன் அப்படின்னு ஜமுனாவும் செல்லம்மாவும் அவங்கள திட்டுற மாதிரி திட்டிட்டு இருக்கிறாங்க. நீ செஞ்சது தப்பு, இந்திராணி கிட்ட மன்னிப்பு கேளுங்கிறாங்க. ரித்திகா கிட்ட கஞ்சாட பண்ணனதும் ரித்திகாவும் புரிஞ்சுக்கிட்டு சரி என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு திரும்பவும் அந்த 1.25 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் செல்லம்மாவும் ஜமுனாவும் ரித்திகாவை தனியாக கூட்டிகிட்டு வந்து இங்கே பாரு ரித்திகா, எல்லார் முன்னாடியும் நீ இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க, எல்லார் முன்னாடியுமே நீ கெட்டவன்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப இப்படியே பண்ணிட்டு இருந்த உன் மாமியார் மாமனார் உன் புருஷன் எல்லாருமே சேர்ந்து உன்னை வெளியே விரட்டிடுவாங்க. இந்திராணியோட பேச்சு தான் அங்கே நடக்கும், இந்திராணி என்ன சொல்கிறாளோ அதைத்தான் அவங்களும் செய்வாங்க. உன்னோட வாழ்க்கையில நீயே உன் தலையில மண்ணள்ளி போட்டுக்காத, ஒழுங்கு மரியாதையே இருக்கிற முறையே இருங்கிறாங்க. அவள் பார்த்து உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டா, நீ திரும்ப நம்ம வீட்டில் தான் வந்து நிற்கணும், உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்க முடியாமல் நீ வந்து நின்னா உங்கள் அப்பாவோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்த்தியா. அது மட்டுமா அயலி சிவா 2 பேருமே அந்த வீட்டில் தானே இருக்காங்க, அவங்கள ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க, அந்த தந்திரம் கூட உனக்கு தெரியலையே ரித்திகா. இந்திராணியை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்கு அவள் ஒரு ஆலமரம் மாதிரி, ஆலமரத்தை ஒரே நாளையிலலாம் வெட்டி சாய்க்க முடியாது, அதனோட கிளைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கி வெட்டி சாய்க்கிற மாதிரி தான் நீ சாய்க்கணுமே தவிர நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இந்திராணியை மடக்கி போட முடியாது, கொஞ்சம் பொறுத்து பொறுமையாக நிதானமாக போ.
எதுக்கு எடுத்தாலும் வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு நீ சொன்னா இந்திராணியும் சரி வெளியே போன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் உனக்காக யாருமே எதுவும் பேச மாட்டாங்க, சப்போர்ட் பண்ணவும் மாட்டாங்க. உன்னோட வாழ்க்கை வீணாக போயிடும். நாங்கள் சொல்கிறது இப்போவாது உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்கிறாங்க. ஆமாம்மா, நீங்கள் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிச்சு. இந்திராணியை மொல்ல மொல்ல எப்படி சாய்க்கிறேன்னு பாருங்கங்கிறாங்க. சரிடி, அது யாருக்கும் தெரியாத மாதிரி நீ நாசுக்காத்தான் எதையும் செய்யணுங்கிறாங்க. கொடிகட்டி பறந்துகிட்டு இருக்கிற இந்திராணியோட மானம், மரியாதை, கௌரவம், ஏன் இவளோட அதிகாரம் எல்லாத்தையும் நான் எப்படி இறக்கி வைக்க பாருங்கன்ட்டு போகிறாங்க ரித்திகா. ஆமாண்டி, அப்படிதான் இருக்கணும். எடுத்தம் கவுத்தோன்னு பேசி எல்லாரும் முன்னாடியும் நீ அசிங்கப்பட்டு நிற்காதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அங்கே பத்மா பாட்டியும் கோயிலேருந்து வந்த இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி குங்குமத்தை கொடுக்குறாங்க. சிவா, இந்த ஐலி நெத்தியில் வச்சு விடுப்பா. அவங்க 2 பேர்த்தையும் இப்போ தான் பார்க்குறக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஐலி எங்கே இப்படியே இருந்துருவாளோன்னு நான் பயந்துட்டே இருந்தா. புருஷ மண்டாட்டியா அவங்க 2 பேர்த்தையும் பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தாப்பா இந்த குங்குமத்தை ஐலியோட நெத்தியில் வச்சு விடுங்கிறாங்க. அப்போது சிவா தயங்குறாரு. பாட்டி, அது வந்து நான் இன்னும் குளிக்கல, நான் குளிச்சுட்டு வந்து வேணா வச்சு விட்டுமாங்கிறாங்க. அப்போ இந்திராணி வந்து சொல்கிறாங்க, சிவா நீ குளிச்சுட்டு போனதை நானும் தானே பார்த்தேன், என்ன நீ மறந்துட்டு பேசுறியாங்கிறாங்க. அப்போ ஐலி சொல்கிறாங்க, அட ஆமாங்க, நீங்கள் காலையிலேயே குளிச்சிட்டீங்க, இது கூடவா தெரியல, சரி வச்சு விடுங்க, எங்கள் பாட்டி ஆசைப்படுறாங்கல்ல அப்படின்னு ஐலி கேட்கவும் சிவா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அட என்னங்க குங்குமத்தை வச்சு விட்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்களா அப்படின்னு ஐலி திரும்ப திரும்ப சொன்னதுக்கு அப்புறமா சிவா ரொம்பவே சந்தோஷமா அந்த குங்குமத்தை எடுத்து ஐலியோட நெத்தியில் வச்சு விடுறாங்க. ரித்திகா இதையெல்லாம் கோவமாகவே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா உதய பெருமாள் இந்திராணியை தனியாக கூப்பிட்டு, இங்கே பாரு இந்திராணி, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் வருது, அது நமக்கே சாதகமாக அமைகிற மாதிரி முடிக்கணுங்கிறாங்க. சரி நான் போய் பார்த்துக்கிறேங்கிறாங்க இந்திராணி. காலையில் நேரமே எழுந்திருத்தா தான் சரியாக இருக்கும். பாவையை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடணும். அதுக்கப்புறமா நம்ம ரெடியாகி போகணும்னு நினச்சிட்டு 4 மணிக்கெல்லாம் அலாரம் வைக்கிறாங்க. புதிய பெருமாளும் இந்திராணியும் பேசிட்டு இருந்ததை அந்த பக்கமா ஒளிஞ்சு மறைஞ்சிருந்து பார்த்த ரித்திகா, ஓஹோ நீ பெரிய பிஸ்னஸ்மேன்னு எல்லாரும் முன்னாடியே நிரூபிக்க போறியா, இப்போ என்ன பண்ண போற பாருன்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா தூங்குனதுக்கு அப்புறமா போய் அந்த அலாரத்தை மாற்றி வச்சுட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியில வராங்க. இதை ஐலி பார்த்துடுறாங்க. என்ன ரித்திகா இந்த ரூம்ல இருந்து எதுக்கு வரேன்னு கேட்குறாங்க. இதை பாரு, நான் இந்த ரூம்ல இருந்து வரதை பத்தி நீ வெளியில யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஒழுங்கு மரியாதையா போயிட்டு என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதுன்னு போறாங்க. ஐலிக்கு சந்தேகமாவே இருக்கு, ரித்திகா எதுக்காக அண்ணியோட ரூமுக்கு போயிருக்கணும், என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. ரித்திகா எப்பவுமே இந்திராணி அண்ணிக்கிட்ட வம்பு எடுத்துக்கிட்டே இருக்கா, பிரச்சனையை தானா இழுத்து விட்டுட்டு இருக்கா. என்னதான் நடக்க போதோ தெரியலையேன்னு ஐலி குழப்பத்தோட நிற்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.